நாகமான் மகா பெரிய மனுஷன். கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அவனை கொண்டு அந்த தேசத்திற்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். அவன் ஒரு பராக்கிரமசாலி. சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது வீட்டில் உள்ள வேலைக்கார பெண் அடிமையா கூட்டு வந்திருக்காங்க. அந்த பிள்ளை நேரா கூட சொல்ல முடியாது. நாகமான் வைஃப் கிட்ட சொல்றான், நீங்க ஐயா அங்க போனார்னா நிச்சயமா என்ன ஆயிடும்னா சரியாயிடும் அப்படின்னு. நாகமான் இந்த மெசேஜை கூட அள்ள தட்டாம அதை கூட கருத்துல கொள்ற ஒரு மனநிலை அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் பல நேரத்துல நம்ம வாழ்க்கையில யாரை பயன்படுத்துற நமக்கு தெரியாது. ஆனால் எளியவர்களை மதிக்கிற, எளிமையா இருக்கவர்களை நேசிக்கிற, நம்மளும் மூத்தவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது, ஏன் சம வயது உள்ளவர்களாக கூட இருக்கலாம், எளியவர்களையும் கனம் பண்ணுகிற ஒரு மனநிலை நமக்கு இருக்குமானால், தேவன் பல நேரங்கள் அற்புதத்தின் கதவுகளை எளியவர்களை கொண்டுதான் தேவன் திறக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரதான் தேர்ந்தெடுத்தானா? பைத்தியங்களை தேர்ந்தெடுத்தேன். உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவர்களும் இழிவானவர்களும் அற்பமானவர்களும் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ற. இப்ப கர்த்தர் நிறைய நேரங்கள்ல யாரை பயன்படுத்துறாரு அப்படின்னா, நாம யாரையும் நினைச்சிட்டு இருக்கோம்ல, அவங்கள பயன்படுத்துறதை விட நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் நாம நினைக்காத எளிமையான மக்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தருகிறார். அவர்களையே கர்த்தர் நமக்கு பயன்படுத்துகிறார்.